ஒரு புது மொபைல் வாங்க போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணணும். ஆனா டெஃபினட்டா பிரைஸ் தான் அதை கன்சிடர் பண்ண வைக்கும். அந்த பிரைஸை பேஸ் பண்ணியே ஒரு மொபைல் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து எப்படி சரியான மொபைலை வாங்குறது, அதை தான் இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல ஒரு மொபைல் ஃபோன் அப்படினாலே அதுல டிஸ்ப்ளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட டிஸ்ப்ளே பெஸ்டா இருந்தா தான் மொபைல் ஃபோனே பெஸ்டா இருக்கும். சோ டிஸ்ப்ளே அப்படின்னு வரும்போது ரெண்டு விதமான டிஸ்ப்ளே தான் ரொம்ப பிரதானமா இருக்கு. ஒன்னு எல்சிடி, இன்னொன்னு AMOLED. சோ எல்சிடிக்கு AMOLEDக்கு என்ன டிஃபரன்ஸ், எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே டீடைல்டா கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பொதுவா நீங்க ஒரு 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்ப்ளேயோட அட்லீஸ்ட் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டா பாத்துக்கோங்க. HD+ டிஸ்ப்ளே தான் பெரும்பாலும் இருக்குது. இல்ல 10,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படினா மினிமம் full HD+ டிஸ்ப்ளேவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. LCD இருந்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல AMOLED அப்படினா அட்லீஸ்ட் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இல்ல AMOLED இருந்தா கூட ஓகே தான். இல்ல 15,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படினா கண்டிப்பா AMOLED டிஸ்ப்ளேவா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது போக டிஸ்ப்ளேல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. மொபைல் போனை நீங்க ரொம்ப ஃபாஸ்டா யூஸ் பண்ணுவீங்க அப்படினா அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும், நல்லா இருக்கணும். சோ எவ்வளவு டச் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பாருங்க. அதுபோக HDR சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க. அதிகமா OTT பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வீடியோ பாப்பீங்க அப்படினா வைட்வைன் L1 சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பாருங்க. அதிகமா மொபைல் போன் யூஸ் பண்றதனால அந்த டிஸ்ப்ளேவால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துட கூடாது. சோ அதனால அந்த டிஸ்ப்ளேக்கு TUV ரெகன் லைட் சர்டிஃபைடு இருக்கா அப்படிங்கறதையும் பாருங்க. அதனால கண்ணுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்ல முடியாது, பட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டிஸ்ப்ளே பெட்டரா இருந்தாலுமே அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் இருக்கணும். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா நம்ம பேசுறது ஃபுல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல் பத்தி தான், iOS கிடையாது. ஆண்ட்ராய்டுலமே லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு 13 இருக்கிற மொபைலா வாங்க, ஆண்ட்ராய்டு 12க்கு போக வேண்டாம். ஆண்ட்ராய்டு 13ல நீங்க வாங்குனாலுமே அதுக்கு எத்தனை அப்டேட் வரும் அப்படின்னு பாருங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, பட் அப்டேட்டே கொடுக்கறது இல்ல. பொதுவா 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் ஆகிற மொபைல்ஸ்க்கெல்லாம் அப்டேட் வரதே இல்ல. அதே இது 10,000 ரூபாய்க்கு மேல வந்தீங்க அப்படின்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து 2 OS அப்டேட் கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்ட் வந்து 1 OS அப்டேட் கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. சோ நீங்க வாங்க போற மொபைலை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளே சேஞ்ச் பண்ணிடுவீங்க அப்படின்னா லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருந்தா போதும். ஏன்னா அடுத்த OS அப்டேட் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. அது வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இல்ல 2 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல 3 வருஷம் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுவீங்களோ அத்தனை வருஷத்துக்கான அப்டேட் இருக்கா அப்படிங்கறத மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது போக நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல அந்த UI எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பெஸ்டான UI இருக்கறதா சூஸ் பண்ணுங்க. இல்ல ஃபீச்சர்ஸே வேணாம், எனக்கு ஆட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய மொபைல்ஸா சூஸ் பண்ணலாம். இப்போ மோட்டோ, லாவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. OnePlusல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மினிமலான விஷயங்களை ஆட் பண்ணி கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அது கலர் வைஸா நிறையவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதே Redmi, Realme அப்படின்னு போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலுமே அதுல நிறைய ஆட்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ இதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க சூஸ் பண்ணுங்க. OS-க்கான அப்டேட்டை பார்க்கும்போது சில பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 OS, 3 OS, 4 OS அப்டேட்லாம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. 4 OS அப்டேட் பண்ணாலும் 4 வருஷம் கழிச்சு அந்த ப்ராசஸர் வந்து அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரா அப்படிங்கறதையும் பார்க்கணும். சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா நீங்க 10,000 ரூபாய்க்குள்ள பாக்குறீங்க அப்படின்னா MediaTek Helioட G85, G88, அதே இது யூனிசாக்ல போறீங்க அப்படின்னா T616 அது ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சோ இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம். யூனிசாக்ல 28nm ப்ராசஸர்லாம் இருக்கு. அதுலயுமே நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. பட் அந்த பக்கம் போயிடாதீங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள வரீங்க அப்படின்னா Snapdragonோட 695 இல்ல MediaTek Dimensity-யோட 810 இந்த மாதிரி ப்ராசஸரை சூஸ் பண்ணலாம். இல்ல 20,000 ரூபாய்க்குள்ள வரீங்க அப்படின்னா MediaTek Dimensity 900, 920 இந்த மாதிரி போலாம். 20,000 ரூபாய்க்கு மேல போறோம் அப்படின்னா Snapdragonோட 778, Snapdragonோட 870, அது போக Snapdragonோட 7+ Gen 2 இந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரா போலாம். MediaTekல போறீங்க அப்படினாலுமே 8100 இல்ல 9000 அந்த மாதிரி ப்ராசஸரை வந்து சூஸ் பண்ணலாம். 30,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படினாலே Snapdragonோட ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் போயிருங்க. 8 Gen 1, 8 Gen 2 அந்த மாதிரி ப்ராசஸர்ல வாங்குறது உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வாங்க போற பிரைஸ்க்கு ஏத்த ப்ராசஸர் அந்த மொபைல்ல இல்ல அப்படினா வாங்குன ஒரு 3-4 மாசத்துலயே நீங்க நிறைய ஆப்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது இல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது அந்த மொபைல் வந்து ஹேங் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால கரெக்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரா பார்த்து சூஸ் பண்ணுங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல ப்ராசஸர் நேம் வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படினாலுமே பெர்ஃபார்மன்ஸ்க்கு AnTuTu ஸ்கோர், Geekbench ஸ்கோர் இதெல்லாம் வச்சு கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர்லாம் என்ன வருது அப்படிங்கறத வச்சு நீங்க கம்பேர் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நம்மளோட மொபைல் ரிவ்யூஸ் எல்லாத்துலயுமே AnTuTu ஸ்கோர் வந்து கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். சோ அதுல இருந்தே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ப்ராசஸர் அப்படின்னு பாக்கும்போது அதுல அந்த எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த எண்ணம் வச்சு தான் பவர் கன்சப்ஷன் ரொம்பவே இருக்கும். பொதுவா நீங்க 10,000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 12nm ப்ராசஸரா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு மேல போகும்போது ஒரு 6nm, 7nm 20,000 ரூபாய்
வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு. 20000 ரூபாய்க்கு மேல போகும்போது 5nm 4nm flagship லெவல்லாம் 4nm வந்துருது. இந்த nmனா என்ன, ப்ராசஸர்னா என்ன, கோர்னா என்ன, இத பத்திலாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த nm பொறுத்து தான் பேட்டரியோட கன்சப்ஷனும் இருக்கும். சோ பேட்டரிங்கிறதும் ஒரு மொபைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பேட்டரின்னு எடுத்துக்கிட்டா நார்மலா 5000 mAh அப்படிங்கறத ஃபிக்ஸடா கொடுத்துறாங்க. ஒரு சில மொபைல் கொஞ்சம் ஸ்லிம்மா லான்ச் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக 4500 4000 வரைக்கும் போறாங்க. 4000 கீழ வந்து தயவு செஞ்சு போயிட வேண்டாம். அதே மாதிரி 5000க்கு மேலேயும் ஒரு சில மொபைல்ஸ் வந்து போறாங்க. 6000 7000 அந்த மாதிரி கூட சில மாடல்ஸ்லாம் இருக்கு. பேட்டரியோட கெபாசிட்டி அதிகமாகும் போது மொபைலோட வெயிட்டுமே அதிகமாகும். பேட்டரி அதிகமா இருக்கு, ரொம்ப நாள் நிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலான விஷயமா இருந்தாலும் அதை கையில வச்சு பாக்கெட்ல வச்சு கொண்டு போகும்போது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி போகிறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா பேட்டரி கெபாசிட்டி வந்து கம்மியா இருந்தாலுமே பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கதா நீங்க சூஸ் பண்ணுங்க. பொதுவா 10000 ரூபாய்க்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா 18 வாட் மினிமம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல ஒரு 15000 ரூபாய் வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 33 வாட் இல்ல 24 வாட் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 20000 ரூபாய் வரைக்கும் அப்படின்னா ஒரு 45 வாட் இல்ல 67 வாட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 20000 ரூபாய்க்கு மேல 67 வாட் இல்ல 120 வாட் நிறைய இருக்குது. சோ உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் 20000 ரூபாய்க்கு மேல போறீங்கன்னா 67 வாட் வந்து போதுமானதா இருக்கும். இதுல சாம்சங் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க 15 வாட் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படினே பேசுவாங்க. நான் செவனேந்தானா போயிக்கிறேன். அவங்களோட ஃபிளாக்ஷிப் லெவல் வரைக்குமே 24 வாட் தான் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து மத்ததெல்லாம் போறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும் கன்சிடர் பண்ணுங்க. சில பேர் மொபைல் வாங்கும்போது அந்த மொபைலோட டிசைனை ரொம்பவே பார்ப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா பர்சனல் பிரெஃபரன்ஸ் தான். சோ உங்களுக்கு டிசைன் தேவை அப்படின்னா எந்த மாதிரியான டிசைன் பிடிக்குது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பட் பில் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒரு மொபைல்ல பில் குவாலிட்டி அப்படிங்கிறது மொத்தம் 3 விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட், பேக், அதுக்கப்புறம் ஃப்ரேம். பொதுவா நீங்க 10000 ரூபாய்க்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான், கொரில்லா கிளாஸ் கூட கிடையாது. இல்ல ஒரு 20000 ரூபாய்க்குள்ள வரீங்க அப்படின்னா மினிமம் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இல்ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க டிஸ்ப்ளேக்கு. 20000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் ஆது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 30000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா டிஸ்ப்ளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனும் பின்னாடி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 35000 40000 எல்லாம் போகும்போது ஃப்ரேமுமே அலுமினியம் ஃப்ரேம் இல்ல மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அதுதான் ஒரு பெஸ்டான பில் குவாலிட்டி இருக்கக்கூடிய மொபைல். அவ்வளவு சீக்கிரம் நீங்க கீழ போட்டாலும் உடையாது. தெரியாம நீங்க கீழ போட்டு அந்த டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணனும் நீங்க கடைக்கு கொண்டு போனீங்கன்னா 8000 ரூபாய் 10000 ரூபாய் 12000 ரூபாய் கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியாது. அதனால பெட்டரான பில் குவாலிட்டி அந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். அதே மாதிரி அந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது சில நேரம் மழையில் நனைஞ்சிரும் இல்ல கையை கழுவிட்டு அப்படியே நம்ம ஈரத்தோட கையில பிடிக்கிறதுனாலயும் மொபைல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு மொபைல்ல ஐபி ரேட்டிங் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. பட்ஜெட்ல வாங்குறீங்க அப்படின்னா IP52 IP53 இந்த மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாருங்க. இது வந்து மழையில் நனைஞ்சாலோ வேர்வைப்பட்டாலோ இல்ல சின்ன சின்ன தண்ணி பட்டாலோ அது வந்து பெருசா ப்ராப்ளம் ஆகாது. இல்ல நீங்க கொஞ்சம் காஸ்ட்லியா ஒரு 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல போறீங்க அப்படின்னா IP67 IP68 இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கறதையும் பாருங்க. அது வந்து தண்ணியில விழுந்தா கூட உங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் ஆகாது. சோ ஒவ்வொரு ரேட்டிங்க்கும் ஒவ்வொரு கிரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு அது தண்ணியில விழுந்தா டேமேஜ் ஆகாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொபைலோட கனெக்டிவிட்டி மல்டிமீடியா இந்த மாதிரியான விஷயங்களையும் ரொம்பவே கவனிக்கணும். என்ன ப்ளூடூத் வெர்ஷன் இருக்கு, என்ன வைஃபை வெர்ஷன் கொடுத்திருக்காங்க, NFC கொடுத்திருக்காங்களா இல்லையா. சோ NFC உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அது இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. அது போ மொபைல்ல அதிகமா மியூசிக் கேப்பீங்க இல்ல ஒரு மியூசிக் லவர் அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கா அப்படின்னு பாருங்க. 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள பெரும்பாலும் நிறைய கொடுக்கறதுல 1-2 மாடல்ஸ்ல இருக்கலாம். பட் 15000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கா அப்படிங்கறத மறக்காம செக் பண்ணுங்க. 30000 ரூபாய் வரைக்கும் கூட நிறைய மொபைல் வந்து சிங்கிள் ஸ்பீக்கரை கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெட்டரா கொடுக்காது. சில பேர் வந்து எவ்வளவுதான் மொபைல் வாங்கினாலுமே வயர்டு ஹெட்போனை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்படி ஒருவேளை இல்ல அப்படினாலுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே டைப் C to 3.5mm கன்வெர்ட்டர் ஆது அட்லீஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இது போக பெட்டரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த ஹைரஸ் DTS டால்பி அட்மாஸ் இந்த மாதிரியான சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஸ்டீரியோ 3D RO 3D DTH என்ன அளவு இருக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையா. அதே மாதிரி மொபைலோட நெட்வொர்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்டா தான் இந்தியால 5G லான்ச் ஆகி நிறைய சிட்டிஸ்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா 4G மொபைல்ஸ் நிறைய லான்ச் பண்றாங்க, நிறைய சேல் பண்றாங்க. 10000 ரூபாய்க்குள்ள போனோம் அப்படின்னா இன்னும் 5G மொபைல் இந்தியால லான்ச் ஆகல. அது ரொம்பவே சோகமான விஷயம் தான். பட் 10000 ரூபாய்க்கு மேல தான் நீங்க மொபைல் போன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்க ஏரியால 5G கிடையாது, எதுக்குடா 5G வாங்க போற அப்படி நிறைய பேர் உங்க மண்டே கழுவி 4G போன் வந்து வாங்க வைப்பாங்க. ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ நிறைய சிட்டிஸ்ல வந்து 5G வந்து கவர் பண்ணிட்டாங்க. சீக்கிரத்துல இந்த இயர் எண்டுக்குள்ளேயே 5G வந்து இந்தியா ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால வாங்குறதே வாங்குறீங்க 10000 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா 5G மொபைலா வாங்குங்க. அதுவே லேட்டஸ்ட் மொபைலா வாங்குறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. எல்லாமே 5G ரெடி மொபைலா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இல்ல போன வருஷம் லான்ச் பண்ண மொபைல வாங்குறீங்க அப்படின்னா பொதுவா நான் அதை வந்து சஜஸ்ட் பண்றது இல்ல. இருந்தாலுமே ஆஃபர்ல கிடைக்குது, பெஸ்டான பிரைஸ்ல கிடைக்குது அப்படினாலுமே அதுல என்னென்ன 5G பேண்ட்ஸ் இருக்குது, 5G பேண்ட்ஸ் இருந்தாலுமே 5G ஒர்க் ஆகிறதுக்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் மொபைலா சூஸ் பண்றதா பெஸ்டா இருக்கும். அப்படிங்க RAM and ROM அப்படின்னு வந்தா 10000 ரூபாய்க்குள்ள பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 10000 ரூபாய்க்குள்ளே 128GB அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி சூஸ் பண்ணாலும் பெஸ்ட் தான்.
10,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படினாலுமே ஒரு 6GB RAM 128 GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 256 GB கூட 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு சில மாடல்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. 20,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படினா உங்களுடைய பர்சனல் பிரெஃபரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி 128 GB 256 GB அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது சில நேரம் ப்ராசஸரை வந்து கம்மியா கொடுத்துட்டு RAM மட்டும் அதிகமா கொடுத்துட்டு 6GB RAM இருக்கு, 8GB RAM இருக்கு, அது போக விர்ச்சுவல் RAM 8GB RAM இருக்கு, 16GB RAM அது 10,000 ரூபாய்க்கே கிடைக்குது இல்ல 12,000 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய மார்க்கெட்டிங் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ராசஸர் இருக்கா, அதுக்கு ஈக்குவலான ஒரு RAM இருக்கா அப்படிங்கறத பார்த்து அந்த மாதிரி சூஸ் பண்றதா பெஸ்டான சாய்ஸ். வெறும் RAM மட்டும் வச்சு சூஸ் பண்றது தப்பு. கடைசியா கேமரா. ஒரு பெஸ்டான கேமரா மொபைலை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. கேமராவை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்றாங்க. 64 மெகாபிக்சல், 108 மெகாபிக்சல், 200 மெகாபிக்சல் அப்படிங்கிற மாதிரி. வெறும் மெகாபிக்சலை மட்டும் வச்சு நீங்க கேமரா வந்து சூஸ் பண்ணாதீங்க. பொதுவா கேமராஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான பிராண்ட் சென்சார் தான் அதிகமா இருக்குது. ஒன்னு சாம்சங், இன்னொன்னு சோனி. பொதுவா சாம்சங்கோட சோனி சென்சார் இருக்கக்கூடிய மொபைலோட அவுட்புட் எல்லாமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த கேமராவோட அவுட்புட் இருக்குது. பொதுவா நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 50 மெகாபிக்சல் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 64, 108 இந்த மாதிரிலாம் கிடைக்குது. 20,000 ரூபாய்க்கு மேல போறீங்க அப்படின்னா சோனி சென்சாரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. சோ கேமராவை பொறுத்தவரை நிறைய ரிவ்யூஸ் பாருங்க. அதோட போட்டோவோட சாம்பிள் போட்டோஸ் நிறைய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு அது கலர்ஸ் வந்து எடுத்து தருது, அவுட்டோர்ல எப்படி இருக்கு, இன்டோர்ல எப்படி இருக்கு, லோ லைட்ல எப்படி இருக்கு, நைட் மோட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கேமராவோட ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, ப்ரோ மோட் இருக்கா, ஃபில்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸையும் பாருங்க. முக்கியமா OIS சப்போர்ட் இருக்கா, EIS சப்போர்ட் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேமரால நிறைய விஷயங்களை மார்க்கெட்டிங் பண்ணி ஏமாத்துவாங்க. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்த உடனே 4 கேமரா இருக்கிற மாதிரி தான் பெரும்பாலான மொபைலோட டிசைன் இருக்கும். பட் அதுல இருக்கிறதோ பாத்தீங்கன்னா ஒரு கேமராவோ இல்ல 2 கேமராவோ இருக்கும். பிரைமரி சென்சார் மட்டும் ஹைலைட்டா கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த், இல்ல ஒரு 2 மெகாபிக்சல் AI சென்சார், இந்த மாதிரி எதையாவது ஒன்னு போட்டு வச்சு 4 கேமரா, இல்ல ஒரு டம்மியா சர்க்கிள், நம்ம நிறைய வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கோம், டம்மி சர்க்கிளை கொடுத்து அதை கேமரா மாதிரியே காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. டம்மி பாவா. சோ அதனால என்னென்ன கேமராஸ் இருக்கு, முக்கியமா அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. அது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அப்படிங்க செல்ஃபி கேமரா வந்தாலுமே அதோட பெர்ஃபார்மன்ஸ், அவுட்புட் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா மேக்ஸிமம் 1080 60 fps வந்து போதுமானது. கொஞ்சம் ஸ்டேபிளா நல்ல குவாலிட்டியா நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. அதிகமா வீடியோஸ் எடுப்பீங்க அப்படின்னா அதை ரொம்ப கன்சிடர் பண்ணி பார்க்கிறது நல்ல விஷயம். சோ இதெல்லாம் போக நீங்க வாங்க போற பிராண்டுக்கு உங்களுக்கு பக்கத்துலயே சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்க. அங்க போனாலுமே நம்மளுடைய சர்வீஸ்க்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அப்படின்னு பாருங்க. ஏன்னா இப்ப நிறைய பிராண்ட் வந்து மொபைல் போன் லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல வந்து லைன் விழுந்துருது, அது போக மதர் போர்ட் ப்ராப்ளம் வருது, கேமரா டெட் ஆயிடுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. வாரண்டியில இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போனா நீங்க கீழே போட்டீங்க, தண்ணியில போட்டீங்க, அதனால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பண்ணாம நம்ம கிட்ட வந்து காசை வாங்கிடுறாங்க. சோ கஸ்டமருக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணாத பிராண்டும் இருக்காங்க. அதனால நீங்க வாங்க போற மொபைல்ல இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குதா, அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் அதை சரி பண்ணி தராங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான். ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம போடக்கூடிய அமௌண்ட் வந்து ஒர்த்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய வீடியோ. சோ இதை தவிர்த்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்சா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் டீடைல்டா வீடியோ பண்ண கண்டிப்பா முயற்சி பண்றேன்.